வணக்கம். என்னோட பேர் வந்து முத்தமிழ் செல்வி நாராயணன். நாங்க வந்து சென்னையில மண்ணிவாக்கத்துல இருக்கோம். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. என்னோட சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம், ஜோகில்பட்டி. நான் வந்து என்னோட லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நார்மல் பெர்சனா ஒரு 1000 பேர்ல ஒருத்தவங்களா இல்ல, லட்சத்துல இல்ல, கோடியில ஒருத்தவங்களா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த ஆசை கனவா தான் நான் வந்து நிறைவேத்தினேன். இந்த எவரெஸ்ட் ஜேர்னி அப்படின்றது வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல என்னோட பிடி டீச்சர் ஒரு விஷயத்துக்காக எனக்கு கன்வே பண்ண விஷயம். அதுக்கப்புறம் நான் அந்த பாபா படம், ரஜினி படம் இதெல்லாம் பார்க்கும்போது, அப்புறம் ரோஜா படம் இதில் வந்து எவரெஸ்ட் ரீஜியன்லாம் வரும். அப்போனா இமயமலைனா இமயமலைகள் தொடர்பு அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் இமயமலைனா என்ன, அதனுடைய உச்சி தான் உலகத்தினுடைய உச்சி அப்படின்ற விஷயமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம அந்த இடத்த வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும். ஏன்னா என்னோட பிடி டீச்சர் சொன்னது என்னன்னா, உலகத்தினுடைய உச்சியை தொடுறது தான் மிகப்பெரிய கஷ்டம். அதை விட பெரிய கஷ்டம் வந்து லைஃப்ல எதுவுமே கிடையாது. மற்ற எதையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அதை என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ அந்த உச்சியை நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா, அதை விட சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது உலகத்தில். எல்லா ஸ்போர்ட்ஸும் இருக்கலாம். எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் எஃபோர்ட் போடுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். பட் மவுண்டனரிங் ஸ்போர்ட்ஸ்ன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்ட். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கு போகும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக ரூம்ஸ்லேருந்து ஃபுட்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அப்படியே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் டெய்லி 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு மவுண்டைன் ஜேர்னி எடுத்துக்கிட்டோன்னா கண்டினியூஸாக கிளைம் பண்ணணும், டென்ட்டில் ஸ்டே பண்ணணும், ஃபுட்டு உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்காது, நீங்கள் பாத்ரூம் போகிறது கஷ்டம், குளிக்க முடியாது. உங்களுக்கு என்ன தான் காலில் அடிப்பட்டாலுமே நம்ம அந்த வலியெல்லாம் தாங்கிக்கணும். உங்களுக்கு ஃபீவரா வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் தான் உங்களை கேர் பண்ணிக்கணும். அதாவது நீங்க எந்த சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க கடந்து போறதுக்கான ஒரு இடம் அந்த இடம். இதே நம்ம லேண்ட்ல இருக்கோம், இன்கேஸ் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும் போதுன்னா கண்டிப்பா அந்த ஸ்போர்ட்ஸே நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம் அந்த டே. பட் இதுல அப்படி கிடையாது. என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி முடிக்கிறோம். அப்ப என்ன தோணுது அப்படின்னா மனசுல, எல்லா ப்ராப்ளம் இருந்தாலுமே அந்த இடத்துல சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா நாங்க இருக்கோம். அதே மாதிரி லைஃப்லயும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துட்டே இருக்கும் எல்லாருக்குமே. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வராம யாருமே லைஃபை கடந்து போகவே முடியாது. ஈவன் குழந்தையா இருக்கும்போது ஒவ்வொரு கனவு இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும். ஆனால் அந்த குழந்தையில நம்ம அதை ட்ரை பண்ணலன்னா அதை அச்சீவ் பண்ண முடியாது அந்த கோலை வந்து. ஸோ அதனால நம்மளோட கோல் வந்து என்னவோ அந்த கனவை வந்து நம்ம நிறைவேற்றுற வரைக்கும் சரி அந்த ட்ராவலை நம்ம போயிட்டே தான் இருக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி நினைக்க வேண்டாம். அப்ஸை திங்க் பண்ணி நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். நான் வந்து பயிற்சி அதிகமாக எடுக்கவே கிடையாது. ஏன்னா மவுண்டெயினை பொறுத்த வரைக்கும் ஐஸ் மவுண்டெயின் வந்து நம்ம சவுத் ரீஜியனில் இல்லை, நார்த்தில் தான் இருக்குது. ஸோ அதனால் நார்த்தில் இருக்கிறதுனால எங்களால் வந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. சேம் டைம் நான் வந்து ஒரு ஃபேமிலி விமன், எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களையும் நான் கேர் பண்ணணும், மவுண்டனரிங்கும் நான் பண்ணணும் அப்படின்னா ஸோ எல்லா நேரத்துலையும் நான் மலையில் இருந்தால் என் குழந்தைங்கள பார்க்க முடியாது. சேம் டைமில் அது ரிலேட்டடாக என்னென்ன தேவை அப்படின்றத யூடியூப்பில் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்து எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் கேதர் பண்ணிக்கிட்டு இங்கே என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயத்த தான் நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணேன். மற்றபடி நான் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் பெருசாக எடுக்க கிடையாது. இங்கே நியரில் ஒரு மவுண்டெயினில் போயிட்டு ரேப்லிங் அண்ட் ஜுமாரிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ரன்னிங் ப்ராக்டிஸ் 5000 மீட்டர் அந்த மாதிரி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு லடாக்கில் ஒரு மவுண்டன் ஏறி 5000 மீட்டரில் நான் வந்து ஒரு மலையேறத்துக்கு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையை ஏறினேன். அது வந்து காங்கேட்ஸே பீக் டோ அப்படின்ற மவுண்டன். அது ஏறினதுக்கு அப்புறம் தான் என்னை வந்து எவரெஸ்ட் ஏறுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஏன்னா வித்தவுட் நாலேஜ் வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கே ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எவரெஸ்ட் ஏறணும். எவரெஸ்ட்க்கு முன்னாடி ப்ரீ எவரெஸ்ட்னு சொல்லிட்டு லொபுச்சேன்னு ஒரு பீக்கு. ஸோ அவங்க என்ன செக் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் லொபுச்சே மலையை ஏறிட்டிங்கன்னா எவரெஸ்ட் ஏற உங்களால் முடியும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அந்த எவரெஸ்ட் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு அந்த மவுண்டன் ஏற வைப்பாங்க. லொபுச்சே பீக் ஏறினேன். அதுக்கப்புறம் எவரெஸ்ட் மலையை ஏறி முடித்தேன். அது வந்து ஏஷியன் காண்டினென்ட் எவரெஸ்ட். அண்டு யூரோப் காண்டினென்ட்டில் மவுண்ட் எல்பரஸ், ஆஃப்ரிக்கா காண்டத்தில் வந்து கிளிமஞ்சாரோ, அண்ட் சவுத் அமெரிக்கா காண்டினென்ட்டில் மவுண்ட் அக்கான்காகுவா, ஆஸ்திரேலியாவில் வந்து மவுண்ட் கோசியஸ்கோ, இப்போ அண்டார்டிகா உள்ள மவுண்ட் வின்சன் அப்படின்ற மலை ஏறி இருக்கேன்.
நார்த் அமெரிக்கா உள்ள தெனாலி அப்படின்ற மவுண்டன் அடுத்ததாக ஏற இருக்கேன். அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா அது வந்து 6200 மீட்டர் நியர். ஸோ எவரெஸ்ட் மாதிரி அங்கே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஏன்னா ரொம்ப டஃப்பான மவுண்டெயின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து சப்மிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் எப்பயுமே நம்ம கேள்விப்பட்டதை மட்டுமே நம்ம திங்க் பண்ணி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். எந்த ஒரு முயற்சியுமே நம்மளால் முடியும்னு நினச்சா அந்த இடத்த ஃபஸ்ட்டு டைம், எப்பயுமே ஃபஸ்ட்டு டைம் இஸ் த பெஸ்ட் டைம். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைமில் அச்சீவ் பண்ணுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பட் அதே நேரத்தில் அவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கறது. ஏன்னா அதாவது நெவர் ஃபெயில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதில் இருக்குது. அது நான் வந்து மே மாதம் வந்து கிளைம் பண்ணலான் இருக்கேன். எந்த ஒரு மலையுமே கஷ்டம்தான். ஈஸியான மலைன்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவில் இருக்க மவுண்ட் கொசியஸ்கோ. மீது எல்லாமே டஃபஸ்ட்டுன்னு தான் சொல்லும். இந்த மலை எல்லாமே கடும் குளிர் இருக்க மலைகள் தான். இதில் எதுவுமே நார்மல் சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் என்னென்னா நம்ம ஹைட்டை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். ஆனால் எவரெஸ்ட்டில் வந்து 2 மாதம் இருப்போம். ஆனால் பேஸ் கேம்பில் 5300 ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சம்மிட்க்கு போவோம். அப்போ உங்களுக்கு அங்கேருந்து வந்து ஒரு 4000 மீட்டர். ஆனால் நம்ம இந்த மவுண்டெயின்ஸ் அதர் மவுண்டெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ லெவல்லேருந்தே அந்த ஹைட்டுக்கு தான் போவோம். பெண்ணா அப்படின்னு சொல்லும் போது எப்பயுமே பெண் வந்து ரொம்ப பலமானவங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு நார்மலாக ஒரு மென்னை பொறுத்த வரைக்கும் நான் மென்னை குறைச்சி சொல்லலை. அவங்க ஒரு பெண் வந்து குடும்பத்தையும் பார்த்து, ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கையும் பார்த்து, குழந்தைங்களையும் கவனிச்சுட்டு இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணும்போது அப்போ அவங்களுக்குள்ள வீரம் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் வந்து எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. ஆண்கள் வந்து வேலைக்கு போவாங்க, குடும்பத்தோட கடமையை பார்ப்பாங்க, அப்படி ஒரு லைஃப் இதில் போயிடுவாங்க. ஆனால் பெண்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது சுற்றி. அதையும் தாண்டி சாதிக்கும் போது ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் நிறைய பலம் இருக்குது. அந்த பலம் என்னென்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால எல்லாருமே இவ்வளோதான் பலம் நமக்கு, நம்ம பெண் அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தான் அதிக வீரம் இருக்குது அப்படின்னு என்னையே நான் ஒரு முன்னுதாரணமாக சொல்கிறேன். எனக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு அவங்க தான் நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து வந்து எனக்கு எல்லா விதத்துலேயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அண்ட் இப்பயுமே அண்டார்டிகா கண்டத்துக்கு 2 lakhs ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் இப்போ ஒரு 10 lakhs வந்து SDAT இந்த ஃபண்டில் இருந்து கொடுத்துருந்தாங்க. இல்லை நான் இன்னும் இது வரைக்கும் ரெக்வெஸ்ட் பண்ணலை. ஸோ அதனால நேற்று வந்து இன்னும் எனக்கு தமிழ்நாடு டெப்டி சிஎம்க்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அன்பரசன் மினிஸ்டர் பார்த்து அண்ட் மேநாதன் மினிஸ்டர் சார் கிட்ட விஷ் வாங்கினேன். அண்ட் தங்கம் தென்னரசு சார் வந்து விஷ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து விளையாட்டில் போய் சாதிக்கணுன்றதை விட நம்ம ஹெல்த்துக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தடுக்கணும் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா அது ஒன்லி ஸ்போர்ட்ஸில் மட்டும்தான் முடியும். ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பாடியை வந்து நல்லா வந்து ஒரு ஸ்பீட் மூமெண்ட்டை கொடுக்கும். இப்போ நார்மலாக இருக்க நம்ம ரொட்டீன் லைஃப்க்கும் ஒரு ஒரு ஐ மீன் அத்லட்டாவோ இருந்தாலும் இல்லை நார்மல் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையோ நம்ம பாடி வந்து ரீசைக்கிள் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்மளோட ஒர்க்கும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், நம்மளும் வந்து ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ அதனால எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது தமிழ்நாட்டில் எவரெஸ்ட் ஏறினதில் முதல் பெண். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அண்டார்டிகாவில் மவுண்ட் வின்சனில் நான் தான் முதல்ல ஏறினேன். நிறைய பேர் ஏறி இருக்காங்க, அது ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணால் தான் தெரியும். பட் என்னால் கெஸ் பண்ண முடியல, ஏன்னா இங்கே இருக்காங்க சில பேர் வேறு வேறு கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ அதனால் தமிழ்நாட்டிலேருந்து நான் தான் பண்ணியிருக்கேன். இல்லை 6 மலையில் தொடர்ந்து ஏறினது நான். கிளிமஞ்சாரோ ஒரு பொண்ணு ஏறி இருக்காங்க அண்ட் மவுண்ட் எல்பிரஸை ஒரு பொண்ணு ஏறி இருக்காங்கன்னு கேள்வி. ஆமாம், 6 மலையில் தொடர்ந்து ஏறினது நான் தான். ஆமாம், 7 மலை ஏறின தமிழ்நாட்டு பெண் அப்படின்ற இதில் நான் தான் வருவேன். அதே மாதிரி இந்திய அளவில் விரைவில் முடித்தவர் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நான் தான் இடம் பிடிப்பேன். என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டு. எஸ்பெஷலி வந்து என்னோடய குழந்தைங்கள சொல்லும் போது பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு நான் இல்லைனாலும் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும், குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாவோட நீட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லி ரொட்டீன் லைஃப் ஸ்கூலுக்கு போகும்போது எங்களோட ஹெல்ப் தேவைப்படும். அந்த இடத்துல அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் பண்ணுங்கள் மம்மி, யுவர் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யுவர் மதர் சச் இன்ஸ்பிரேஷன்
இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப வந்து அது ப்ரௌடாக இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு மாரலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு கிடைச்சதுக்கு எனக்கு கிஃப்ட்டு. கண்டிப்பா நான் இந்த 7 முடிச்சுட்டு நிறைய பேருக்கு மலையேற்றத்து பயிற்சி மட்டும் இல்லை, மலையேற்றத்தினால உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறத உங்களால் பண்ண முடியும். ஏன்னா மலையேற்றத்தில் வந்து நம்ம கடைசி உச்சியை தொடுற போகிற வரைக்கும் அந்த மூமெண்ட்ஸை வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸ்ட்ரகிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கடைசியாக அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் உச்சியை தொடுவோம். அப்போ நம்ம லைஃப்லேயுமே அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரகிள்ஸையும் கிராஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வரும்போதெல்லாம் நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்ற மைண்ட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி சக்ஸஸ் பண்ணிடுவோம். அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, அந்த மலையேற்றம் நிறைய பேரில் லைஃப்பை மாற்றுறதுக்கு ஒரு வலியும் கிடைக்கும், பாடிக்குமே நல்லது. இயற்கையோட, அதாவது ஒரு ஃபோன் கனெக்ஷன் இல்லாமல் இயற்கையை சார்ந்து அவங்க திங்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மலையேற்றத்தில் கிடைக்கும்.